ஹலோ அனிமே ஃபேன், சாரி கைஸ், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லையா, அதுலேருந்து வீடியோ போடலை. அதுலேருந்து டைமிங் கொஞ்சம் மிஸ் மேட்சாக போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ ஐம் ரியலி சாரி கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் காலையில் வரும். ஸோ ஈவினிங். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் 2 சாப்டர் வந்து பார்த்துருவோம். ஸோ 4 சாப்டர் எதனா வந்து முக்கியமான ஃபைட் சீன் அது மாதிரி வரப்போகிறதா இருந்தால் சேர்த்து ஒரு 3 சாப்டராக வந்து பார்த்துடலாம். சரி வாங்க கைஸ், இப்போ வந்து அனிமேக்குள்ளே போகலாம். ஸோ சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 111 தான் வந்து பார்க்க போகிறோம். எங்கேயோ வேறு ஒரு நாட்டில் தான் வந்து காமிக்கிறாங்க. டஞ்சன் ரைடுக்குள்ளே போயிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஜின் அவங்க அப்பா வெளியே வந்திருப்பார் டஞ்சன், அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான். அவனே தான் பாவம் இந்த வாட்டி வந்து மாட்டிக்கின போகிறேன். சைட் கேரக்டர் தான். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா டஞ்சன் ரைடுக்குள்ளே போகும்போது எவனும் வந்து டஞ்சனுக்குள்ளே இருந்தே வெளியே வந்திருக்கான். மான்ஸ்டர் மாதிரி சேம் மான்ஸ்டர் தான். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து தேடி வந்திருக்கான். ஏதோ பிரில்லியன்ட் ஆஃப் லைட்டுன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவன் பின்னாடி அவன் கூட்டாளி வரான். யோக மோட்டோவான் அவன் பேர். ஸோ அவன் வரான். இவன் பார்த்துட்டு நீ என்னடா இங்கே வந்திருக்கேன் போது நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன் சார்னு சொல்லி அவன் சொல்ல, சரி என்னடா சொல்கிறான்னு போது அந்த ஈஸ்ட் சைடில் ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து ஷேடோ ஆஃப் மானார்க் இருக்கிறான், அது நீ வந்து எடுத்துக்கோ, நீ வந்து இதுக்கப்புறம் அவனை வந்து பார்த்துக்கோன்னும் போது நீ அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இருந்தல, நீ தானே ரூல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி இவன் கேட்க, இப்போ தான் அவன் சொல்கிறான் சவுத் சைடில் ஒரு காலியாக இடம் இருக்குது சார், அங்கே ஆட்சி செஞ்சிருந்தவன் வெளியே போகிறான், அதனால் அந்த இடத்த வந்து நான் எடுத்துக்கிறேன், இப்போ நீ வந்து அந்த ஈஸ்ட் சைடை நீ எடுத்துக்கோ. ப்ளஸ் இன்னொரு இன்ஃபர்மேஷனுமே இருக்குது, இந்த கிரேட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவுமே அங்கே தான் இருக்குதுன்னாங்க. இது என்னதுறான்னு சொல்லி நம்ம பார்த்தா வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த கடவுளுடைய சக்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த தேவ தூதுறவங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்க தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ இந்த லைட் வந்து அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, சரி அதெல்லாம் விட்டு தரல, நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு, எனக்காக மண்டிடு, நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோம்னு சொல்லி இவங்க ஏதோ அவங்களுடைய கூட்டத்துக்கு துரோகம் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க போல். ஸோ இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது சைடில் வந்து ஒரு ஆள் வந்து ஈஸ்ட் சைடுன்னு சொன்னீங்களே, அது எதனா கொரியா வந்து சொன்னீங்களான்னு சொல்லிட்டு அவனும் வந்து நிற்கிறான். ஸோ அவனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவதூதன் தான் போல், அவனுடைய பவர் இருக்குது போல், இந்த கடவுள் கொடுத்த சக்தின்னு சொல்லலாம், அந்த லைட் பவர் தான் இவன் ப்ரொசஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சண்டை போகிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதில் யோக மூட்டோன்ற ஃபஸ்ட்டு வந்திருப்பாளே அவன் கூட்டாளி, அவன் அங்கேருந்து ஓடிடுறான். சண்டை போடாது, இது வந்து பேட் டைம், நம்மகிட்ட வந்து பவர் சொல்லியா என்ன இதுன்னு இல்லைன்னு தெரில, அவன் வந்து ஓடிட்டான். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோனார்க் ஆஃப் ஃப்ராஸ்ட், அதாவது பனிகளுடைய அரசம் போல் இவன்கிட்ட வந்து எதிர்த்து சண்டை போடுறான். ஸோ சண்டை காட்சி வந்து அருமையாக இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது கைஸ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ தான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறாங்க. இந்த லைட் பவர் வச்சுருக்காங்களே இவன் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அப்பா தான். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சீன் வந்து கட் ஆகுது. இந்த ரெட் கேட் இன்சிடென்ட் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் என்ன நடக்குமோ அதே தான். ஸோ எல்லா டீமன்ஸையும் வந்து கொண்டுட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பாஸுக்கு. ஸோ அது பேசுகிற பீஸ் லாங்குவேஜ் நம்ம ஹீரோவுக்கு புரியுன்றனால என் அண்ணன் தம்பிங்களாம் வந்து கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அது கோவப்பட்டு இப்போ ஹீரோ வந்து பழி வாங்கிறதுக்காக எஞ்சி இருக்கிற மற்ற ஆளுங்களை கூப்பிட்டு சண்டைக்கு வர, நம்ம ஹீரோவும் சரின்ட்டு அவருடைய ஷேடோஸை வந்து கூப்பிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஜின்னுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ ஆர்மியை எழுப்பிட்டு செம்மையாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ சண்டை காட்சி வந்து அருமையாக போகுது. அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே சரி ஆர்டர் கொடுத்துறாரு, சரி மொத்தமாக வந்து கொண்டுடுங்கடா, கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, இந்த 4 ஜென்ரல்ஸ் இருப்பாங்க இல்லையா, நம்ம ஹீரோடைய ஜென்ரல் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் டஸ்க்கு, அதாவது ஃபேங்கு, அயனு, இக்ரிஸு, அப்புறம் பீரோ, இவங்க 4 பேருக்குள்ளே தான் போட்டி, யார் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இந்த போட்டியிலேயே வந்து அவங்க போட்டியும் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த சண்டைக்கு நடுவில் அவங்க போட்டியுமே வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ பார்க்குற எனக்கு அப்படி தான் தெரியுது. இது வந்து டைலாக்ல வந்து கன்வே பண்ணல, நானாக வந்து கன்வே பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பீரோவும் இக்ரிஸும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யார் வந்து இந்த பாஸை வந்து கொள்வது, ப்ளஸ் நம்ம ஜின்னுக்கு வந்து யார் லாயல் சர்வெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்குள்ளே 2 பேருக்கும் ஈகோ வந்து கிளாஷ் ஆகுது போல். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ் வந்து வீழ்த்தி கீழே தள்ள நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பண்ணுறாரு. நான் வந்துட்டு அந்த கொஸ்டின் கேட்குற ஆன்சரை சொல்லணும் போது வழக்கம் போல் அந்த சிஸ்டம் வந்து இன்டரப்ட் பண்ணிடுது. நம்ம ஹீரோக்கு வந்து தெரியும், சரி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போக போக நானுமே கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து ஒரு சாவி வந்து கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 100வது லெவல் ஜிஜு ஐலாண்டில் வந்து இப்போ தான் வந்து முடிச்சுட்டு வந்திருப்பார் இல்லையா, அது ப்ளஸ் வந்து இந்த ரெட் கேட் ஸோ இந்த ரெட் கேட்டு வந்து 2மே சேர்த்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவிக்கான எலிஜிபிலிட்டியை வந்து அன்லாக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ வந்து ஏதோ ஒரு கோயிலோடைய டெம்பிள் திறக்கிற சாவி போல். இது வந்து பார்த்திங்கன்னா திறக்கிறதுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 400 மணி நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த சாவி வந்து ஆக்டிவேட் ஆகும் போல். நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாவியோடைய அந்த டெம்பிள் கதையை கேட்டதுமே அவருடைய பழசு தான் வந்து ஞாபகம் வருது. மறக்க முடியுமா, டபுள் டஞ்சன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நடந்த மாதிரி தெரியல, நம்ம ஹீரோவுக்காகவே உருவாக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ப்ரிப்பேராக இருக்கிறாரு அந்த கோயிலுக்கு போய்ட்டு மறுபடியும் அந்த ஸ்டாச்சு எடுத்து சண்டை போடுறதுக்கு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் 111 வந்து முடியுது. ஸோ நம்ம சாப்டர் வந்து 112 வந்து பார்ப்போம்.
ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யோஜினை தான் வந்து காமிக்கிறாங்க, ஏதோ கடுமையாக வந்து வேலை செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒவ்வொரு வீடியோக்கிலையும் நம்ம ஜின்னுவை பற்றி ஹேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம்ல, ஸோ மேபி அதை ரிப்ளை பண்ணுறாரா, இல்லை வந்து வழக்கம் போல் எதனா வந்து ஸ்பேம் இந்த ரீசெண்டாக யூடியூபருக்குள்ளே நடந்துச்சு இல்லையா, அந்த ஸ்பேம் மாதிரி எந்த பிளாக் பண்ணுறாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் வந்து வரி பண்ணிக்காது, அடுத்த வேலை என்னன்னு பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பின்னாடி இந்த பயம்படுத்த. ஜின்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ தானே வந்து ரைடை வந்து முடிச்சுட்டு வந்திருப்பார். ஸோ அதனால் வந்து அந்த லூட்டை வந்து கொடுத்துட்டு, ஸோ நம்ம ஒரு கில்டு வந்து ஆரம்பிக்க போகிறல, அதுக்கு இந்த பணம் வந்து போதுமா, ஹையர் பண்ணுறதுக்கு ஆளுமே வந்து தேவை, இது ரெண்டுத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேசிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மானா கிறிஸ்டல் தான் இருக்கும். ஸோ இதை வந்து பணமாக பார்த்துட்டு இப்போ நம்ம கில்டு ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தேவையில்லை இருந்தோம் இல்லையா, இது வந்து கவர் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து நம்ம ஹாலுமே வந்து ஹையர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீ சொல்லிட்டு இருந்தால யாருன்னா ஒருத்தர் வேணும், மாஸ்டரு, வைஸ் மாஸ்டரு, அப்புறம் வந்து மெம்பரு. ஸோ அந்த மெம்பரை வந்து ஹையர் பண்ணுறதுக்கு இந்த பணம் வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆளை வந்து தெரியும் சார், நம்ம வந்து லாயலாக தான் வந்து, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆளாக தான் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி லாயலாக நம்பிக்கையான ஆளாக தான் வந்து பிடிக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஜின் யாரோ கில்டில் இருக்குதான் போல், அதில் வந்து கடைசியாக ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குது, அதை வந்து ஹையர் பண்ணலான்னு சொல்லி தான் இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பேர் வந்து வைக்கணும் சார்னும் போதே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேர் வைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வீக்கு. ஸோ சோலோ பிளேயர் கில்டுன்னு வைப்போம்னு சொல்லவே யோஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் சுத்தமாக வந்து பிடிக்கல, காமெடியாக இருக்குது. ஸோ இவங்க வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு காலிங் பில் அடிக்குது. ஸோ யோஜின் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு போய் பார்க்க, யோஜின் செம்ம ஷாக்கு, அங்கேருந்து கத்த ஹீரோ யாரா வந்திருக்கான்னு போய் பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க, சாஹே தான் வந்திருக்கா. ஸோ சாஹே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுடைய கில்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேருக்குமே வந்து ஷாக்கு. ப்ளஸ் ஹீரோவால் வந்து நம்பவே முடியல. ஸோ சேர்மேன் கோ தான் வந்து உங்களை போயிட்டு வேவ் பார்க்க சொன்னாரான்னும் போது சாயே சொல்கிறா, இல்லை அதெல்லாம் இல்லை, அப்போது சோ தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அதுக்கெலாம் வரல, எனக்கு வந்து பிடிச்சி போய் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து நம்பவே முடியல. சரி போன போது நீ எதுக்காக இங்கே வந்து சேரணும்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை வந்து சொல்லு, எங்களுடைய சோலோ பிளேயர் கில்டுலன்னும் போது சோலோ பிளேயர் கில்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் செம்ம ஷாக்கு. சரி ப்ளஸ் நான் கேட்ட கேள்விக்கு வந்து நீ பதில் சொல்லணும் போது சாஹேக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்கிறதே கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. நான் சொன்ன பதில், ஸோ சாயே மைண்ட் வாய்ஸ் படி அவன் எதனா பதில் சொன்னான்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எதனா தப்பாக நினச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்குதுன்னா வேறு எதுவும் இல்லை. நம்ம ஃபஸ்ட் மீட்டிங், இது காதல் எபிசோடாக இருக்குதுப்பா, இது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் மீட்டிங்லேருந்து எந்தெந்த மீட்டிங்கில் ஜின்னு வந்து பார்க்குறாங்களோ அதை தான் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு சென்ட் மோந்து பார்த்தது, 2வது ஜின்னுவை பற்றி கேட்கும்போது யாருக்குமே இன்ஃபர்மேஷன் தெரியல, 2வது அந்த லீமிங் சொன்னுடைய கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெடுத்து விட்டு எஸ் ரேங்க் கண்ட்ரா வந்து அறிவிச்சிருப்பாங்க, அது ஒன்று. 2வது இந்த ஃபைட்டிங் சீனில் நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பார், ஃபைட்டிங் சீனில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவளை காப்பாற்றிருப்பார். 2வது இந்த ஆன் சீன், இது எல்லாமே வந்து லைனாக போயிடுது. ஏன்னா வந்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்றனால இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியல, டைலாக்லாம் எதுவுமே போடல, அவனுங்க பாட்டி இஷ்டத்துக்கு இதெல்லாமே வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஓட்டி விட்டுறானுங்க. அதனால் நானும் ஏதோ பேசணுமேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நீங்கள் சொல்லலாம் இதில் நடுவில் ஏதோ ஒரு டைலாக் பாக்ஸ் மாதிரி வருதுன்னா அதை நீங்களே படித்து பார்த்துக்கோங்க, எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாக கிடையாது கைஸ் நான் சொல்கிறதுக்கு. ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக ரெட் ஆகி வெக்கத்தில் வந்து உட்கார ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியுதுன்னு நினைக்கிறேன். பட் அனிமே கேரக்டர் எப்படி உருவாக்குவாங்க புரியாத மாதிரி தான் உருவாக்குவாங்க, சரி புரியல. ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஃப்ரெண்டை கட்டி விட்டு, அதாவது யோஜின் வந்து பார்த்திங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க இல்லை காஃபி வாங்க கீழே அமுச்சு விட்டு இப்போ சொல்கிறப்பல நானும் யோஜின் அதாவது வைஸாக கேப்டனுமே ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கோம், யாருன்னா வந்து மெம்பரை ஜாயின் பண்ணனா அவங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது எல்லாத்துக்குமே சாயே தயாராக தான் இருக்கிறேன். டெஸ்ட்டாக நான் கையாளுக்கிறேன், என்ன டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோக்கு வந்து புரிஞ்சிருச்சு, என்ன தான் இருந்தாலும் இவன் வந்து நம்ம கில்ல வந்து சேர்கிறதுக்காக தயாராக தான் இருக்கேன், எது வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு கைஸ், சாப்டர். இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஹோப் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கம்பல்சரி இதுக்கப்புறம் டைம் இங்கே மெயின்டைன் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து இப்போ தான் கொஞ்சமாக வந்து டைம் அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஈவினிங் வந்துடும் கைஸ். சப்போஸ் இன்றைக்கி ஈவினிங் வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்துடும் தான் நினைக்கிறேன். ஓகே.